ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏஸ்ட்ரோ சதீஷ்குமார், திருப்பூரிலிருந்து. எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலப்புருஷ தத்துவப்படி மேச லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்களில் அல்லது சொத்துக்கள் வாங்கும்போது அது சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அல்லது இவங்க மேச லக்னத்தார் மற்றவங்களுக்கு ஜாமீன் போடலாமா அல்லது போடக்கூடாதா அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு காலப்புருஷ தத்துவப்படி பொதுவான பலன்களை தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் ஜனகால ஜாதகப்படி சில வேறுபாடுகள், சில பலன்கள் மாற்றம் அப்படிங்கிறது வரலாம். ஆனால் அடிப்படையில் இந்த விஷயங்களை வச்சு தான் நாம் அந்த பலன்களுக்கு நம்ம போக முடியும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேச லக்னம் காலப்புருஷ தத்துவப்படி மேச லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அதிபதியாக செவ்வாய் அப்படிங்கிறவர் வர்றாரு. அப்போ செவ்வாய்க்கு புத பகவான் ஆனவர் பகை கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும், மேச லக்னத்துக்கு 3, 6 அப்படிங்கிற துருஸ்தான அதிபதியாக புதன் வரக்கூடிய காரணத்தினாலையும் பார்த்திங்கன்னா, இவங்க மேச லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய்க்கு புதன் பகையான கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இந்த மேச லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்களில் அல்லது மற்றவங்களுக்கு ஜாமீன் போடக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதாவது சொத்துக்கள் வாங்கும்போது அல்லது இடங்கள் நிலங்கள் வாங்கும்போது அது சரியான முறையில் டாக்குமெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்கள் அல்லது நிலங்கள் சம்பந்தமான விஷயங்களில் பார்த்திங்கன்னா அளவீடுகள், அதாவது அந்த சொத்துக்களோட அளவு, நீளம், அகல அளவீடுகள் சரியான முறையில் இருக்குதா அப்படிங்கிறதையும் நாம் நல்லபடியாக நாம் செக் பண்ணி தான் நாம் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3, 6 கூடையவராக புதன் வரக்கூடிய காரணத்தினால இவங்க டாக்குமெண்ட்டை ரொம்ப பத்திரமாக கவனமாக பாதுகாத்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த பத்திரங்கள் அது மிஸ் ஆகிறது அல்லது அது சரியாக பராமரிக்காமல் போகிறது, அதில் இருக்கக்கூடிய ஆவணங்களை நம்ம தவற விடுறது அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் மேச லக்னத்துக்கு நண்பரை குறிக்கக்கூடிய கிரகமான புதன் 3, 6ங்கிற துர்ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நண்பர்களோட உதவி அப்படி ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். இவங்க நம்பக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நல்ல நண்பர்களாக அமைய மாட்டாங்க. இவங்க ரொம்ப நல்ல நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விதத்தில் நம்ம அவங்களுக்கு ஜாமீன் போட்டோம்னா அதனால் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த மேச லக்னத்துக்கு புதன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த 3, 6 கூடைய புதன் 12ஆம் இடத்துல போய் நீசமாகக்கூடிய காரணத்தினால இந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில், டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் நம்மளுக்கு விரயங்கள் நிறைய ஏற்படக்கூடிய செலவுகள், அனாவசிய செலவுகள், அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த டாக்குமெண்ட் விஷயங்களை நம்ம சரியாக பராமரிக்காமல் இருக்கிறதுனால பின்னால் நிறைய அலைச்சல்களையும் நிறைய அனாவசிய செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த 3, 6 கூடையவராக புதன் வரக்கூடிய காரணத்தினால பார்த்திங்கன்னா மேச லக்னத்தாருக்கு இளைய சகோதர சகோதரிகளோட உறவு நிலை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி நண்பர்களும் அவ்வளவு சிறப்பாக அமைய மாட்டாங்க. ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போகிறது அல்லது நண்பர்கள் அவங்க அவங்கள நம்பி ஏமாந்து போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மேச லக்னத்துக்கு உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மேச லக்னத்துக்கு காலப்புருஷ தத்துவப்படி மேச லக்னத்துக்கு இந்த புதன் பகவானவர் 3, 6 கூடிய ஆதிபத்தியம் பெற்ற காரணத்தினால இந்த இடம், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் டாக்குமெண்ட், பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நண்பர்களை சரியாக தேர்வு செஞ்சு அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அவங்களோட வாழ்க்கைக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.